வணக்கம். தஞ்சையைச் சேர்ந்த ஆர்.வி. சுப்பிரமணியன் விசாலாட்சி தம்பதியருக்கு பிறந்த முதல் குழந்தை சுப்பலட்சுமி. சென்னை மயிலாப்பூரில் 1886 ஆகஸ்ட் திங்கள் 18ஆம் நாள் பிறந்தார். சுப்பலட்சுமி இவர் பிறப்பு மிகவும் சிக்கலாக இருந்தபோது குழந்தை பேரினை வெற்றிகரமாக நிகழ்த்தி சுப்பலட்சுமி உலகிற்கு கொண்டு வந்தவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான மேர் ஸ்காரலிப் என்பவர் ஆவார். சுப்பலட்சுமிக்கு அவரது 11 வயதில் திருமணம் செய்து வைத்தனர். திருமணம் நடந்த 3 மாதத்தில் கணவனாக இருந்த சிறுவன் இறந்து போனான். சிறுமிக்கு திருமண நிகழ்வுகள், கணவன் இறப்பு போன்றவை பெரிதாக பாதிக்கவில்லை. சுப்பலட்சுமி பார்ப்பன சாதியில் பிறந்தவர். அச்சாதியின் முறைப்படி கைம்பெண்களை ஒடுக்கி வைக்கும் பழக்கம் இருந்தது. தலையை மொட்டையடித்து அழுக்கு வெள்ளை சேலை கட்ட வைத்து நாள்தோறும் ஒரு நேர உணவு மட்டுமே கொடுத்து ஒடுக்கிய சாதிய ஒடுக்குமுறைகளில் இருந்து தன் மகளை பாதுகாக்க வேண்டுமானால் அவளை படிக்க வைக்க வேண்டும் என்று அவர் தந்தை முடிவு செய்து பல எதிர்ப்புகளுக்கும் நடுவே மகளை படிக்க வைத்தார். மெட்ரிகுலேஷன் படிப்பை எல்லா பாடங்களிலும் ஹானர்ஸுடன் முடித்தார். அவர் FA படிப்பை பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் முடித்தார். 1911ஆம் ஆண்டு தாவரவியல் பட்டப்படிப்பை முடித்தார். அன்றைய மதராஸ் மாகாணத்தில் பட்டம் வென்ற முதல் இந்து பெண், முதல் கைம்பெண் என்ற பெருமையை பெற்றார் சுப்பலட்சுமி. படிக்கும் காலத்திலேயே இளம் கைம்பெண்களுக்கு கல்வி தரும் பணியை தன் வீட்டில் இருந்தபடி செய்து வந்தார் சுப்பலட்சுமி. 1911ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பை முடித்தவுடன் அப்போதைய மதராஸ் மாகாணத்தின் பள்ளி கல்வித்துறை ஆய்வாளராக இருந்த கிறிஸ்டியனா லிஞ்ச் என்ற கிறித்தவ பெண்மணி பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்த இளம் கைம்பெண்களுக்கு அடைக்கலமும் கல்வியும் தர அரசு உதவியுடன் இல்லம் ஒன்றை நிறுவி நடத்தும் எண்ணம் கொண்டிருந்தார். அதை தலைமையேற்று நடத்த படித்த கைம்பெண் யாராவது இருந்தால் நலம் என்று எண்ணினார். சுப்பிரமணியன் காதுக்கு இச்செய்தி எட்ட தன் மகள் ஏற்கனவே வீட்டில் சில பெண்களுக்கு கற்றுத்தருவதை கிறிஸ்டினாவிடம் கூறினார். கிறிஸ்டினா லிஞ்ச் அவர்கள் சுப்பலட்சுமியோடு இணைந்து செயல்பட முடிவு செய்து பல பெண்களை ஒன்று சேர்த்தார். இந்நிகழ்வு சாரதா லேடிஸ் யூனியன் தோன்ற காரணமாக அமைந்தது. பின் நாட்களில் சாரதா வித்யாலயா போன்ற கல்வி நிறுவனங்கள் தோற்றத்திற்கும் இது காரணமாயிற்று. மதராஸ் மாகாணத்தின் பட்டதாரியான முதல் இந்து பெண், முதல் கைம்பெண், கைம்பெண்களுக்கு அடைக்கலம் தந்த சாரதா இல்லம், சாரதா வித்யாலயா, வித்யா மந்திர், சாரதா லேடிஸ் யூனியன், மயிலாப்பூர் லேடிஸ் கிளப், மதராஸ் மீனவ குப்பம் பள்ளி, கடலூர் சேரிப்பள்ளி போன்றவற்றை தோற்றுவித்த ஆர். சுப்பலட்சுமியின் இத்தனை சாதனைகளுக்கும் உதவியது கிறித்தவம் என்றால் அது மிகையான வாக்கியம் அல்ல. நன்றி, வணக்கம்.